ஆம்பளைங்க மட்டும் அவங்கள விட 10 வயசு 15 வயசு சின்ன பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா பொண்ணுங்க அவங்கள விட பெரியவங்களை லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஜாங் ஹைரானோட அம்மா கிட்ட நீங்க ஏன் ஒரு புது லைஃப் அமைச்சிக்க கூடாதான்ட்டு சொல்லலாம்ட்டுலாம் ட்ரை பண்றான். ஆனா ஹைரானோட அம்மா அதுக்கு இடமே கொடுக்கல. இருந்தாலும் ஜாங் ஹைரானோட அம்மாவை ஒரு எக்ஸ்ட்ரா கேரோட தான் பார்த்துட்டு இருக்கான். லைக் சிம்பத்திலாம் இல்லாம அவங்களாவே ஒரு பர்சனா கேரக்டரா ஒரு லவ் அண்ட் ரெஸ்பெக்டோட தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹைரானோட அம்மாவோ இந்த பையனால நமக்கு ஏதாச்சும் கெட்டது நடந்துச்சுன்னா என்ன பண்றது, அவனாவே இந்த வேலையை விட்டு போக வைக்கணும்ன்றதுக்காக அடுத்த நாள் மீட்டிங்ல சீனியர்ஸே பண்ண திணற வேலையெல்லாம் இன்டர்னான ஜாங்க பண்ண சொல்றாங்க. அப்ப சீனியர்ஸ்ங்களாம் என்னடா இவங்க 4-5 வருஷமா இந்த கம்பெனில குப்பை கொட்டிட்டு இருக்கேன், எனக்கே அந்த ரிப்போர்ட்லாம் பண்ண தெரியாது, இவங்க அந்த ரிப்போர்ட்டை போய் ஜாங்க பண்ண சொல்றாங்களே, அவள் தான் பையன் அவனாவே வெறுத்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான் போலேன்ட்டு எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரான் அம்மாவோட ஐடியாவே அதுதான், அவனால வேலை பார்க்க முடியலன்ட்டு ரிசைன் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்க. மீட்டிங் முடிஞ்சிட்ட பிறகு கூட ஜாங்கோ ஸ்டன் ஆகி எப்படா இதெல்லாம் பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, ஏன்டா மேமுக்கு உன் மேல இவ்வளவு காண்டு, 4-5 மாசத்துல பண்ண வேண்டிய வேலையை ஒரே வாரத்துல அதுவும் உன்ன பண்ண சொல்லிட்டு போறாங்களேன்னு கேக்குறாங்க. இவனுக்கா என்ன பண்றது ஏது பண்றதுன்ட்டு ஒண்ணுமே புரியல. அடுத்து என்ன நடந்துச்சுன்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.